வேலை செய்யணுங்க. இந்த தடவை பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எல்லா பிள்ளைங்களுக்குமே முதலமைச்சராகிய நீங்கள் மனசு இறங்கி பிள்ளைங்களுக்கு இந்த சந்தோஷமான வாழ்த்து செய்கிற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் சீக்கிரமாக கேட்கணுங்கிற ஒரு வருத்தத்தில் முடியாத சூழ்நிலையில் கூட வந்திருக்கிறேன். அதனால் என்னால் முடியாமல் இருந்து கூட என்னால் இதை பேசணும். மன அளவில் ரொம்ப பாதிச்சிட்டுங்க. எங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க எங்கள் பொண்ணுங்களா. இத்தனை பசங்களெல்லாம் போராட்டத்தில் கலந்து ஒருத்தர் கூட இதுக்கு தீர்வே கிடைக்கலைங்க. இந்த தடவை கண்டிஷனாக தீர்வு கிடைக்கும், நானுமே வர்றேன், இந்த போராட்டத்தால் கடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடியாத சூழ்நிலையில் கூட இன்றைக்கி வந்து ரொம்ப போராட்டமாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது. இதை விடையவே நம்ம உழைப்பு இந்த மாதிரி முடியாத காரணத்தில் நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட இதில் கலந்தே ஆகணும் அப்படின்னு முடியாத இருந்து நான் வந்து இப்போ தாழ்மையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த சூழ்நிலையிலுமே நான் வந்து நின்று பண்ணிட்டுருக்கோம். அதனால் எங்களை மனம் கூர்ந்து தயவு பண்ணி இந்த பிள்ளைங்க அழுது கண்ணீர் போகுதுங்கப்பா, என்னாலையும் முடியலைங்க. ஏஜ் ரொம்ப தாழ்ந்து போச்சு. கேட்டு ரொம்ப வறுமையிலும் நொந்து போயிட்டாங்க. படிக்க வச்சு கிடைக்கிற கூலி வேலையெல்லாம் செய்கிறாங்க. படிப்புக்கு அறிவு நல்லா நடக்கும். ஒரு பெண் பிள்ளையாகட்டும் பசங்களாகட்டும் ஒரு நல்லது நடக்கணும்னு அறிவு இருந்தால் தான் அவன் கல்வி வேணும். காமராஜர் இருந்த பிறந்தே நான் கல்விக்கு முதலிடமாக கொடுத்தேன். தொழில் எப்போ மட்டும் கற்றுக்கலாம், கல்வி படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும். ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்க முடியலை. இருந்தாலுமே பெண்கள் படிக்கணும், எல்லா ஆண்களும் படிக்கணும், கைத்தொழிலும் ஒன்று கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கூட அதையும் செஞ்சாங்க. ஆனால் கைத்தொழிலே ஒரு சாதனை கிடையாது. கல்வி படித்தவங்களுக்கு உண்டான மரியாதை இருந்தால் தான் பிள்ளைங்கள் மேற்கொண்டு படிப்பாங்க. அதனால் முதல்வராகிய நீங்கள் இதுக்கு மனம் கூர்ந்து நல்ல ஒரு செய்தி கலந்து ஆலோசனை பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக முடிவு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது, பரவாயில்ல அப்படிங்கிறதுனால தான் இந்த தடவை இத்தனை பிள்ளைங்கள் அழுது போராடி பண்ணி நடக்கிறாங்க. அண்ணா, நாங்கள் உங்கள்கிட்ட தயவு செஞ்சு ஒன்று கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கு, இவங்க ஒருத்தவங்க தான், இந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம். தயவு செஞ்சு நாங்கள் முதல்வர் விஜய் அண்ணாட்ட உங்கள் தங்கச்சிங்கெல்லாம் தயவு செஞ்சு நாங்கள் கையேந்தி கேட்குறோம். நான் கையேந்தி கேட்குறேன் உங்கள்கிட்ட, இந்த தங்கச்சிங்களை பார்த்தவங்களுக்கு இரக்கம் இல்லையா? இந்த தங்கச்சிங்களை பார்த்தவங்களுக்கு கருணை இல்லையாண்ணா? 13 வருஷமாக எங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், முடியலண்ணா, முடியவே இல்லை. மாற்றம் வந்து உங்களுக்கு உங்கள் ஆட்சியில் எங்களுக்கு நல்லது நடக்கும் தான். என் குழந்தை வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடு, எங்கள் அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுன்னு எல்லாருமே உங்களை நம்புகிறோண்ணா. தயவு செஞ்சு நீங்களாச்சும் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுங்கண்ணா. முடியலண்ணா, படித்து எங்களுக்கு இந்த சமூகமே வந்து படிச்சுக்கிட்டே இருக்கே, உனக்கு என்னைக்கு வேலை கிடைக்கும்? என் வீட்டுக்கார் மதிக்க மாட்டார், எங்கள் அம்மா மதிக்க மாட்டாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. எவ்வளோ நாள் தான் படிப்பேன், எப்போம்மா உனக்கு வேலை கிடைக்கும்? நாங்கள் தகுதியை நிரூபிச்சிட்டோண்ணா. தயவு செஞ்சு 2ஆம் பட்டியலை வெளியிடுங்க. ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவங்களை கொண்டு தயவு செஞ்சு 2ஆம் பட்டியல் வெளியிடுங்க. ஒரு அம்மாவா உங்களோட கதறலை சொல்கிறாங்க, தயவு செஞ்சு கேளுங்க.